நிறைய அரசு புறம்போக்கு இடங்கள் பயங்கர ஆக்கிரமிப்பு இருக்கு. குறிப்பா நான் ஓப்பனாவே சொல்றேன், கடந்த 2 ஆட்சி காலத்தையும் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாலே தான் பேசுறேன். ஆனா எடுக்க மறுக்கிறார்கள். ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். நீண்ட அது அவர் கேட்ட கேள்விக்கு பஸ் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதுலயே ஜாயினா சொல்றீங்களா? இல்ல அதுல இருந்தா சொல்லிடுறேன். அதுல இருந்தா அப்படி சொல்லிடுறேன். நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாள் ஆச்சுங்க? 20 நாள் தான் ஆச்சு. நீங்க 20 நாள்லயே 200 கேள்வி கேட்டீங்க. இல்ல சொல்றேன், இருங்க நான் சொல்லிடுறேன். இருங்க உங்களுடைய ஆதங்கத்தை சொல்றீங்க, தப்பு இல்ல. எனக்கு பேசுறதுக்கு இல்லைங்க, நீங்க கொடுங்க. எப்படின்னா எங்களுக்கு எல்லாமே ஆய்வு செய்வோம். அவர் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய நோக்கம். அதில் எந்த தங்கு தடையும் இருக்காது, எந்த இடர்பாடும் இருக்காது. நீங்கள் சொன்னீர்களே, அதிகாரிகள் அதிலே அச்சம் காட்டுகிறார்கள், தயங்குகிறார்கள், அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். எந்த முறையில் நடவடிக்கை எடுத்தால் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படும் என்பதை ஆய்ந்து அதை நாங்கள் செய்வோம். 2011-16 செந்தில் பாலாஜி மீதான அந்த போக்குவரத்து வழக்கு ஆளுநர் அனுமதி கொடுத்திருக்காரு, ஈடி விசாரிக்கலான்னு. ஆளுநர் அந்த வழக்கை ஈடி விசாரிக்கலான்னு சொல்லி இப்ப அனுமதி கொடுத்துட்டாரு. அதை எப்படி பாத்தீங்க? நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்பதுதான் அனைவரோடும் எதிர்பார்ப்பும். குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பான ஒரு உரிய தண்டனை யாரா இருந்தாலும் கிடைக்க வேண்டும். இந்த மாவட்டத்துல கால்நடைகள் அதிக பரவலா, அந்த விவசாயம் பரவலா இருக்கு. இந்த காங்கயம் பகுதிகளில் இந்த நாய்களால ஆடுகள் பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய விவசாயிகள்கிட்ட அது ஒரு பெரிய குறையா இருக்கு. அவங்க அந்த சந்தை மதிப்பீடு இழப்பீடு எங்களுக்கு அரசு தரணும்னு சொல்லி நம்மளால கோரிக்கை கொடுத்துருக்காங்க. கால்நடைத்துறை அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டுதான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். பட் அது எங்களுக்கு பத்தாது, சந்தை மதிப்பீடுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நிச்சயமா நியாயமான கோரிக்கைக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கும். சார், மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு கடந்த 2 மாசமா சம்பளங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பகுதிகளில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும்? நிச்சயமா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஏபிசி அந்த ஸ்டெரிலைசேஷன் இதுக்கப்புறம் சரியா நாங்க பண்ணி வேக்சினேஷனை நம்ம கரெக்டா போட்டோம் அப்படின்னா நம்மளால நிச்சயமா அந்த நாய்கள் கட்டுப்பாட்டை சரியா பண்ணுவோம். இது ரிலேட்டடா நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். அந்த நாய்க்கடி மருந்து, நாய் கடித்தால் அது ஆன்டி ரேபிஸ் வேக்சின், அதுவும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சோம். ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு 2020 கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் நடைமுறையில மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்படாம நீண்ட நாட்களா இருக்கு. நீங்க நிச்சயமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எல்லாமே மேடம். அதே மாதிரி அந்த கறிக்கூலி உற்பத்தியாளர்கள் அந்த வளர்ப்புக்கு கூலி உயர்த்தணும்னு சொல்லி முத்தரப்பு பேச்சுவார்த்தை அரசாங்கம் நடத்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்து. அதேதான் நியாயமான கோரிக்கைக்கு சரியான தீர்வு. 30 டேஸ்க்குள்ள இன்னும் பதில் கொடுக்கணும், இல்ல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜியோ இருக்கு. இது வரைக்கும் அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. நம்ம ஆட்சியிலாவது ஃபாலோ பண்ணுங்க. ஜியோ 99 ஒரு புகார் மனு நான் கொடுத்தேன்னா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அல்லது உரிய பதிலாவது எனக்கு தரப்படணும். இல்ல இது வரைக்கும் அது ஃபாலோ பண்றது இல்ல இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. நாங்க 20 நாள் தான் ஆச்சு, நீங்க 30 நாள் சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க நான் பண்றேன். இது ஒரு ப்ராசஸ் இருங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் சொல்றது 30 நாட்களுக்குள் நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டிய எங்களுடைய கடமை. ஆகவே அந்த கடமைகளை நாங்கள் சரியான முறையில் செய்வோம். நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த 20 நாள்ல எவ்வளவு மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு. நீங்களே கண்கூட பாக்குறீங்களா இல்லையா? சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிள் முன்னுதாரணமா நடத்துது. நிறைய செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு இன்னும் ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால பாருங்க, அதனால இந்த 20 நாள்ல அது மட்டும் இல்ல, எத்தனை துறைகள்ல இந்த லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்குன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. அதனால கொஞ்சம் எங்களுக்கு இப்பதான் பழைய அந்த ஸ்டடி பண்ற எல்லாருமே நடக்கும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நன்றி. தலைமை சரியா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில திருப்பூர்ல 250 ரூபா வாங்கினது சம்பந்தமா ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அது சம்பந்தமா ஃபேக்ட் செக்கிங்ல பார்த்தாக்கா நாங்க எக்ஸாம் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க.
இப்போ அரசு பள்ளியில அந்த மாதிரி வாங்குவாங்களா? அந்த ஆசிரியர்கள் கொடுக்கறதுக்காக தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை அரசு பண்ணி அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. இல்ல பொதுவாக ஒண்ணு சொல்லிருங்க. இந்த 250 ரூபாய் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்குரிய துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த கம்யூனிட்டி அவன் சொல்லி எனக்கு நீங்க என்னங்க சொல்றதுக்கே பண்ணல, எனக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க. எங்க என்ன டிவி, நீங்க என்ன டிவின்னு கேட்டேன். புரியுது, கொஞ்ச நேரம் இருங்க, நான் அவங்க தலைவட்டியே பேசிடுறேன். நீங்க இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். எனக்கு அவர் சொல்றதுக்கே இல்லையே. இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரெவன்யூல இருந்து சொல்லியாச்சு. வெறும் 10 ரூபா அதுக்கு ஏன் கலெக்ட் பண்றீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்கூல்லயே போய் கொடுக்குறோம். அதையும் ஒன்றும் நிறைய சேஞ்சஸ் பண்ண போறோம். எனக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் இதில் பண்ண முடியும். இப்போதான் 1 by 1 நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டடி பண்ணி என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஆய்வு செய்யலாம். இல்ல அதுக்கு தகுந்த இல்ல சரி பண்ணாங்க. அதுக்கு இல்லைங்க, டாஸ்மாக் பொறுத்த அளவுக்கு அமைச்சர் அந்த கூட்டத்தை போட்டு அதற்கெல்லாம் அந்த சங்கங்களை வைத்து பேசி அதற்கான பதில்களை பத்திரிகை மூலமாக வந்திருக்கு. அதுக்கு நாங்க விளக்கம் சொல்ல வேண்டியது. சார் கடந்த ஒரு அதான் ஆய்வு கூட்டத்துல வந்திருந்தாங்க, இணை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த இனிமேல் அந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராம நாங்க பாத்துக்கிறோம். சார், அதாவது கடந்த 2 மாசமா மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு சம்பளம்